Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics 2024 board exam paperல கேட்கப்பட்டிருக்க numerical problems one by one நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். Question number 24 2 மார்க்ல கேட்டிருக்க ஒரு numerical problem இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். இது ஒரு compulsory question. Problem என்னன்னா a sample of HCl gas is placed in a uniform electric field of magnitude 3 into 10 to the power 4 Newton Coulomb to the power minus 1. The dipole moment of each HCl molecule is 3.4 into 10 to the power minus 30 coulomb meter. Calculate the maximum torque experienced by each molecule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்பர் 1.11. இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ வந்து 3 into 10 to the power 4 நியூட்டன் கூலும் டு தி பவர் minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைபோல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கும். ஸோ கிவன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to 3 into 10 to the power 4 Newton Coulomb to the power minus 1. Next dipole moment P is equal to 3.4 into 10 to the power minus 30 Coulomb meter. என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் டார்க் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டார்க் கேட்டிருக்காங்க. டார்க்னுடைய சிம்பிள் டவ். ஸோ டார்க்குக்கும் இந்த ரெண்டு குவான்டிட்டிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. இங்கே பிங்கிறது டைபோல் மூமெண்ட், ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, சைன் தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் த பி அண்ட் இ வெக்டர். ஸோ த டார்க் இஸ் மேக்ஸிமம் when theta is 90 degree. So when theta is 90 degree, sin 90 is equal to 1. Therefore, torque is maximum if theta is equal to 90 degree. Therefore, substituting the value of P and E. P value கொடுத்துருக்காங்க, E value கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get P is equal to 3.4 into 10 to the power minus 30. E is 3 into 10 to the power 4 sin 90. That is torque is maximum when theta is equal to 90 degree. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 10.2 into 10 to the power minus 26. ஸோ இங்கே வந்து நியூட்டன் கூலும் டு தி பவர் minus 1, that is a unit of electric field, and coulomb meter is a unit of dipole moment. Newton Coulomb to the power minus 1 is a unit of electric field. Coulomb meter is a unit of dipole moment. So the Coulomb to the power minus 1 Coulomb cancel ஆயிரும். அப்போ Newton meter வரும். Newton meter is a unit of torque. This is a answer for the given problem. டார்க்னுடைய ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் இந்த ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். So torque max is equal to maximum torque is equal to 10.2 into 10 to the power minus 26 Newton meter is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் 2024 போர்டு எக்ஸாமில் கேட்கப்பட்ட இன்னொரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.